ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வில்லியம் பிளேக் ஆஸ் அ ரொமான்டிக் போயட் அப்படின்ற இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வில்லியம் பிளேக் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் போயட் தானா, இவர் பியூர் ரொமான்டிக் போயட்டா இல்லையா அப்படின்றதே வந்து ஒரு டிபேட்டான ஒரு விஷயமாக தான் எல்லாருமே பேசப்பட்டது. ஸோ இவர் டைமில் இருந்த போயட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இவர் ரொமான்டிக் போயட்ஸ் இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் இவர் ரொமான்டிக் போயட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வர என்ன காரணம் அப்படின்றத இந்த எஸ்ஸே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Okay. William Blake was an English poet, painter and printmaker, largely unrecognized during his life. Blake is now considered a seminal figure in the history of poetry and visual art of the Romantic age. Okay. So William Blake அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் எ இங்கிலீஷ் போயட்டாக இருந்திருக்காரு அண்ட் பெயிண்டராக இருந்திருக்காரு அண்ட் பிரிண்ட் மேக்கர். ஓகேவா. ஸோ இவர் நிறைய போயிட்ரி எழுதியிருக்காரு. பெயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவர் நிறைய ட்ராயிங்ஸ் நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் பிரிண்ட் மேக்கராகவும் இருந்திருக்காரு. பிரிண்ட் மேக்கர் அப்படின்னா என்ன, அச்சு தயாரிப்பாளர்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலையுமே பார்த்துருக்காரு. அண்ட் இவரோட லைஃப் டைம் அவர் இருக்கும்போது அவர் வந்து அந்தளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணலை யாருமே, இவ்வளோ ஒரு சிறந்த போயட் இருக்காரா அப்படின்ற மாதிரி யாருமே அவர் இருக்கும்போது ரெக்கக்னைஸ் பண்ணலை. பட் ஆஃப்டர் இப்போ இந்த கரண்ட் செஞ்சுரிஸில் கூட பார்த்தீங்கன்னா பிளேக் வந்து ஒரு செமினல் ஃபிகராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பைனியராக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரியில். அண்ட் இவர் வந்து நிறைய விஷுவல் ஆர்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு. விஷுவல் ஆர்ட் அப்படின்னா காட்சி கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷுவல் ஆர்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆர்ட்லாம் என்ன அப்படின்றத எல்லாமே கொடுக்க முடியாது, நிறைய ஆர்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் one of the best romantic poets due to his poetic verses and his contribution to the movement of romanticism. He does not follow a single pattern when he writes poetry. Rather, there are a lot of styles that his readers may find in his poems. Thus, his poetry makes William Blake not only the best romantic poet, but also a visionary man and a pure artist. ஓகே. ஸோ வில்லியம் பிளேக் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட போயட்டிக் வேர்சஸ், அந்த போயட்டிக் லைன்ஸ்லாம் அவ்வளோ சிறப்பாக வந்து அவர் அமைச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ரொமான்டிசிசம் அப்படின்ற அந்த ஏஜுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட இப்போ ஒரு ரைட்டர் அப்படின்னா ஒவ்வொரு ரைட்டருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து இப்போ நான் ஒரு மாதிரி சொல்லலாம், இது வேற ஒருத்தவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருடைய வே ஆஃப் ஸ்டைல்னு ஒன்று இருந்திருக்கு. பட் இவர் ஒரு சிங்கிள் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலையே வந்து ஃபாலோ பண்ணலை. இவரோட போயம்ஸை ரீடர்ஸ் படித்து பார்க்கும்போது அதில் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரை வந்து பெஸ்ட் ரொமான்டிக் போயட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு விஷனரி மேனாகவும் ஒரு பியூர் ஆர்டிஸ்டாக பார்க்குறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து அவர் பண்ண அந்த விஷுவல் ஆர்ட், அந்த ஆர்ட்லாம் என்னன்னு பாருங்கள். ஸோ இதில் கொஞ்சம் ஆர்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இவரோட ஆர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கோஸ்ட் ஆஃப் அ ஃப்ளீ அப்படின்ற இந்த ஆர்ட் ஒர்க். அண்ட் இது வந்து 1820 பண்ணியிருக்காரு. அண்ட் நியூட்டன் அப்படின்னு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு 1795. அண்ட் த கிரேட் ரெட், இது எதுவுமே ஃபுல் நேம் இல்லை, ஸோ நீங்கள் இதில் நெட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இவர் பண்ண வந்து முக்கியமான பெயிண்டிங்ஸ். இது நிறைய இருக்குது, பட் செலக்டடாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள். William Blake creates a new charm in poetry due to his unique vision, philosophy and artistic qualities. He portrays a distinctive philosophy in his poems. He was known as an insane person and a mad person, as he was a highly original and important poet of the early 19th century. William Blake tries his best to show a distinctive world to his readers from his own perspectives.
ஓகே, வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா போயிட்ரிக்கு ஒரு நியூ சாம், ஒரு புதுசான ஒரு அழகு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிக் விஷன், எல்லாருமே பண்ணுற மாதிரி இல்லாமல் அது எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, இவரோட ஃபிலாசபியாக இருக்கட்டும், இவரோட ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட போயம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபிலாசபியை தான் அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு, ஒரு தனித்துவமான தத்துவங்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இருக்கும்போது, ஏன்னா இவரோட திங்கிங், இவரோட தாட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக கொடுத்தாரு, எதுவுமே மற்றவங்க கிட்ட இருந்து காப்பி கேட் பண்ணல. அவர் வந்து ஒரிஜினலாக கொடுத்து எல்லாரையுமே, ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டார்டிங்கில் யாருமே புகழ மாட்டாங்க. ஸோ இவருக்கு எல்லாரும் கொடுத்த பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவரை வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஒரு மேட் மேன், ஒரு இன்சேன் மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவரை வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் இவர் வந்து 19th செஞ்சுரியில் ஒரு முக்கியமான ஒரு போயட்டாக இருந்திருக்காரு. அண்ட் வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட டிஸ்டிங்டிவ் வேர்ல்ட் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணாமல் அவராக வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், ரீடர்ஸ்க்கு அது மூலிமா எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். William Blake was born in 1757 and died in 1827. He spent most of his life in London. Many poems of William Blake reveals his experience of life in London city. He started his career as a poet in 1784. It was a time when he recognized his poetic genius. He wrote the following wonderful poems and collection of poems. ஓகே, வில்லியம் பிளேக் அவருடைய பார்ன் இயர் பாருங்கள் 1757 அண்ட் டைட் இயர் 1827. அவருடைய மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவருடைய பாதி வாழ்க்கையை அவர் லண்டனில் தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ நிறைய போயம்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து அந்த லண்டன் சிட்டியில் அவரோட லைஃப்பை அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அப்படின்றத பற்றியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய கெரியரை ஒரு போயிட்டாக ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1784. ஸோ எப்போ இவர் போயிட்டாக இவரோட ஒர்க்ஸ்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாரோ அவருடைய போய்டிக் ஜீனியஸ் எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே அவர் ரைட் பண்ண போயம்ஸ் தான். இது எல்லாமே வந்து இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ஸோ என்னென்னு பாருங்கள். ஆல் ரிலிஜியன்ஸ் ஆர் ஒன் அண்ட் ஐலாண்ட் இன் த மூன், சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், Visions of the Daughter of Albion, the Songs of Experience, the Book of Laws. There is no natural religion, the Book of the Tell, Marriage of Heaven and Hell, America, a Prophecy, the Book of Israel, Europe, a Prophecy, the Four Zavos. ஓகே, இதெல்லாம் இவர் எழுதின இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். அண்ட் வில்லியம் பிளேக் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், இவரை பற்றி மற்ற ரைட்டர்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். வேர்ட்ஸ்வர்த் இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் வந்து ரொமான்டிக் போயட் தான். ஸோ இவரோட ஸ்டைல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து அந்த சம்மரியில் கொடுக்கல, பட் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ட்ஸ்வர்த் வந்து இவருடைய ஸ்டைலில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. இவரோட அந்த போய்ட்ரி ரைட் பண்ணுற அந்த ஸ்டைல் வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு வேர்ட்ஸ்வர்த்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ரொம்பவே சிறந்த ரொமான்டிக் போயட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் பைரன் அண்ட் வால்டர் ஸ்காட் அப்படின்னு ஃபேமஸ் போயட்டாக இருந்தாங்க இந்த ரொமான்டிக் ஈராவில். ஸோ இவங்களையே தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்பவே பெட்டராக பண்ணியிருந்தார் இவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய போய்ட்ரி எல்லாமே, வில்லியம் பிளேக்கோட போய்ட்ரி எல்லாமே இவங்களை விட பெட்டராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஸோ வில்லியம் பிளேக் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேயே ஸோ WB Yeats இருக்கார் இல்லையா, ஸோ ஹி இஸ் ஆல்சோ ஃபேமஸ் போயட். அண்ட் இவர் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு போட்டியாக இருந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ WB Yeats ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான சிறந்த போயட்.
வில்லியம் பிளேக்கும் சிறந்த போயட். ஸோ டபிள்யூபி ஏட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி அவரை மாதிரி ரைட் பண்ணுறது, அவர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வில்லியம் பிளேக்கும் வந்து ஒரு போய்ட்டாக இருந்தாலுமே ஒரு நியூ சாம் கொண்டு வந்தார்னு சொன்னேன் இல்லையா, போய்ட்ரியில் ஒரு நியூ சாம், அவர் ஒரு தனித்துவமான விஷன், ஃபிலாசபி அண்ட் ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸ் இதெல்லாமே கொண்டு வந்ததுனால ஸோ இவர் மேலே கொஞ்சம் அட்ராக்ஷன் ஏற்படுது. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் புதுசாக இவரை விட இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் இவருடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, William Blake gained fame in romantic poetry. However, it may be wrong to say that he just wrote romantic poems. In fact, he was very much interested in social issues. For instance, the French Revolution forced him to write poetry on other topics. வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா ஸோ ரொமான்டிக் போய்ட்ரி எழுதுறதுல ரொம்ப சிறந்தவர், அதில் பயங்கரமாகவே ஃபேமஸும் கெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவர் வெறும் ரொமான்டிக் போய்ட்ரி மட்டும் எழுதலை, அவருக்கு சோஷியல் இஷ்யூஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டட் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு சில தீம்ஸ் வச்சியும் அவர் நிறைய போய்ட்ரிஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த டைமில் ஸோ அந்த இன்சிடெண்ட் அவர் பார்த்த விஷயங்கள் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை எல்லாமே அவர் போய்ட்ரி எழுதுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ்லேயுமே வந்து அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மற்ற போய்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் ரொமான்டிக் போய்ட்டில் கிடையாதுன்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜான் கீட்ஸ் என்ன சொல்கிறாருனா ஹீ இஸ் நாட் அ பியூர் ரொமான்டிக் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ரொமான்டிக் போயட்னா அது அவங்க எழுதுகிற ஒர்க்ஸ் எல்லாமே அது சம்மந்தப்பட்டதாக மட்டுமே இருக்கணுமே, ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தீம்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி சோஷியல் இஷ்யூஸும் எழுதுகிறாரு அண்ட் ரொமான்டிக் போய்ட்ரி அந்த மாதிரி டைப் ஆஃப் போய்ட்ரி எழுதுறதுனால ஹீ இஸ் நாட் எ பியூர் ரொமான்டிக் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில்லியம் பிளேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ போய்ட்ரி எழுதணும், அது ஒரு இஸ் அ ஒர்க் அப்படின்னு ஃபார் அ சேக் ஆஃப் ரைட்டிங் போய்ட்ரி அது எழுதியே ஆகணுன்ற மாதிரி எழுதுகிறவர் கிடையாது. நிறைய அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாமே சேர்க்கணும், நடக்கிற விஷயங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அவர் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். William Blake puts emotions, senses, imagination and nature in his poems, being a romantic poet. Romantic poetry is all about subjectivity. In his early days of life, he was very much fascinated by the nature. He searched for a link between a man and nature. ஓகே, ஸோ வில்லியம் பிளேக் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொமான்டிக் போயட், ஒரு காதல் கவிஞராக இருந்துக்கிட்டு ஸோ அவரோட கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அவரோட கவிதைகளில் இமோஷன்ஸ் உணர்ச்சிகள் இருக்கும் அண்ட் சென்சஸ் உணர்வுகள் இருக்கும் அண்ட் இமேஜினேஷன் கற்பனைகள் இருக்கும் அண்ட் நேச்சர் இயற்கை இது எல்லாமே அவரோட போய்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போய்ட்ரி இஸ் ஆல் அபவுட் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது வந்து த குவாலிட்டி ஆஃப் பீயிங் பேஸ்ட் ஆன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பர்சனல் ஃபீலிங்ஸோ டேஸ்ட்டு ஆர் ஒப்பீனியன்ஸ். ஸோ இதுதான் சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொமான்டிக் போய்ட்ரி மோஸ்ட்லி அப்படி தான் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது, ரொம்ப சப்ஜெக்டிவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட இயர்லி டேஸ் ஒரு ஸ்டார்டிங் டேஸ் யங் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து நேச்சர் அப்படின்றதுக்கு அது வந்து அவரை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து இவர் எழுத ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் என்ன சர்ச் பண்ணுறாரு, இந்த நேச்சர் மூலமா அவர் என்ன சர்ச் பண்ண நினைக்கிறாருன்னா ஸோ மனுஷனுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரு லிங்க், இது ரெண்டுமே ஒத்துப்போ வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது, ரெண்டு பேருக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், த டூ மோஸ்ட் ஃபேமஸ் collections of his poems, Songs of Innocence and Songs of Experience. In both of these collections of poems, the readers realize a huge differences.
He differentiates a person's childhood moments of life from the mature life. ஓகே, இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதின வில்லியம் பிளேக் எழுதின 2 ஃபேமஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ். சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் இருக்குது, அதுமாதிரி சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு இட்ஸ் லைக் ஒரு புக் டாபிக் மாதிரி கூட வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரு இதுக்குள்ளே நிறைய போயம்ஸ் நிறைய எழுதியிருக்காரு இந்த டாபிக் வச்சு. ஓகே, ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ரீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் டேஸ் அது எப்படி இருக்கும் அண்ட் மெச்சூரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லைஃப், நம்ம மெச்சூரான ஒரு லைஃப்பில் ஏஜில் இருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும். ஸோ அதுலேருந்து மெச்சூர் லைஃப்லேருந்து சைல்ட்ஹுட் லைஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு இந்த 2 ஒர்க்லேயுமே. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லியம் பிளேக் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ரொமான்டிக் போய்ட் யாராக வேணால் இருக்கலாம், ஃபேமஸான எல்லா ரொமான்டிக் போய்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு ரொமான்டிக் போய்ட்ஸும் வந்து ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பாத் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க இன் அ வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷனில். இமேஜினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பாத் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து வில்லியம் பிளேக்கும் வந்து அதை தான் பண்ணார். அவருக்குன்னு ஒரு பாத் க்ரியேட் பண்ணி அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் அதை பேஸ் பண்ணி அவர் ரைட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஸோ நம்மளால் இம்பாசிபிளான நிறைய விஷயங்களை பாசிபிள் ஆக்கி அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆத்தர் வில்லியம் பிளேக் வந்து அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலை. இமேஜரியில் சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் நேச்சுரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்னேக், அது வந்து பேசுகிற மாதிரி. ஸோ ரியாலிட்டியில் பார்த்தா பாம்பு வந்து பேசாது. ஸோ அது பேசுகிற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதான் சூப்பர் நேச்சுரல். ஸோ வில்லியம் பிளேக் பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியில் தான் வந்து அதை பேஸ் பண்ணியே தான் இருந்தார். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எக்ஸாக்ரிகேட் பண்ணி எந்த ஒரு திங்ஸையுமே வந்து அவர் சொல்ல மாட்டார். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எழுதின இந்த ஒர்க் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் mostly there is a depiction of pastoral life in his poems. William Blake wrote songs of innocence from a child perspective. The poems are about those days of life when there are no worries at all. Songs of experience, on the opposite, portrays a life in which the charm of childhood is lost. It is about the condition of a person when he knows everything, especially when he makes acquaintance with the sin. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நம்ம ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இஸ் நாட் யூஸிங் ஒரே மாதிரியான ஸ்டைல் யூஸ் பண்ணல. இஸ் யூஸிங் அ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த போய்ட்ரி, இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒர்க்ஸில் வந்து ஸோ இதுதான் வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பெயிண்டர் அண்ட் போயட்டாக வந்து வில்லியம் பிளேக் வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவரோட திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெயிண்டராகவும் ஒரு பெயிண்டர் அண்ட் போயட் இது ரெண்டுமே கலந்துருந்ததுனால ஸோ அந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அதில் வந்து வெறும் சைல்ட்ஹுட் லைஃப் மட்டுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது அது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து நம்ம கண்ணால் நேரில் பார்க்குற அளவுக்கு வந்து ஸோ அப்படி வந்து அந்த போயட்ரி வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சைல்ட்ஹுட் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு லைஃப் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து தீம் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்ற இந்த 2 ஒர்க்ஸோட தீம்னே சொல்லலாம். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சைல்ட்ஹுட் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு லைஃப், இதுதான் வந்து இதோட தீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த 2 புக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2 ஆப்போசிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது இந்த போயம்ஸில். அண்ட்
வில்லியம் பிளேக் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ஸோ அது நடக்கும்போது அவராக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஹி லாஸ்ட் ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி மேலே இருந்த ஒரு ஃபெய்த் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட் லைஃப், ஸோ அதுதான் வந்து இந்த அதில் இருக்கக்கூடிய போயிட்ரிலலாம் வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம், ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருக்கும், இப்போ யார் கேட்டாலுமே நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், நமக்கு வந்து அந்த டைமில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து வளர வளர மெச்சூர் லைஃப்பில் தான் வந்து இந்த வஞ்சகம், சூழ்ச்சி, ஸோ நம்மளை ஏமாத்துறது, பாவம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பேடான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே தெரிய வருது. நம்மளும் அதுக்கு அடிக்ட் ஆயிரும், நம்மளும் அதே மாதிரியே பண்ணுறோம். இது மாதிரி இதுவே சைல்ட்ஹுட் லைஃப் எடுத்துக்கோங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருந்தாலும் அதில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ண நினைப்போம். பட் இப்போ இருக்கிற அந்த மெச்சூர் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டே காசாக எடுத்துக்கலாம். இப்போ காசு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். பட் அதே தான், சேம் திங் தான் அந்த சைல்ட்ஹுட் லைஃப்பில். ஸோ அந்த பிஸ்கெட்டுன்ற விஷயமும் அப்போ வந்து இம்பார்ட்டண்ட் தான் அந்த குழந்தைக்கு. பட் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஷேர் பண்ணணுன்ற ஒரு மனசு வருது இல்லையா, அந்த அந்த இன்னசென்ட், ஒன்றுமே தெரியாத அந்த வயசில் நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியிருப்போம். யார் கூடயுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப மற்றவங்கள ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளும் மற்றவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்க மாட்டோம். இது எதுவுமே தெரியாத ஒரு சைல்ட்ஹுட் லைஃப் எவ்வளோ சூப்பராக போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைல்ட்ஹுட் லைஃப்பையும் ஆஃப்டர் தட் நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப் இஸ் டோட்டலாக வந்து மாறிடும். இந்த பாவம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆரம்பிச்சிடுவோம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த அந்த சாம்னஸ் அதை வந்து டோட்டலாகவே நம்ம தொலைச்சிடுவோம். இப்போ வந்து ஒரு பெரியவங்களை பார்த்து இன்னசென்ட் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியாது. அந்த வேர்டே வந்து அவங்களுக்கானது கிடையாது. அந்த சைல்டுஹுட்கான ஒரு வேர்டு தான் அந்த இன்னசென்ட் அப்படின்ற வேர்டு. ஸோ இப்படி ஒரு டூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து இப்படியும் யோசிச்சிருக்காருன்ற போது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து ரொமான்டிக் போயிட்ரி எழுதுறது அப்படின்றது அந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் எல்லாமே வந்து ரொமான்டிக் போயிட்ரிஸ் தான். பட் இவர் ரொமான்டிக் போயிட் கிடையாது, ஹி இஸ் நாட் எ ட்ரூ ரொமான்டிக் போயிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு போயிட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து எழுதின ஒரு ஒர்க் பாருங்கள், எ பாய்சன் ட்ரீ அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அது வந்து ரொமான்டிக் போயம் கிடையாது அந்த பாய்சன் ட்ரீ அப்படின்றது. அது எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா யூனிவர்சல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது இது வந்து இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இஸ் நாட் ஒன்லி எ ரொமான்டிக் போயிட், இ ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் அபவுட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்கிறோம். இந்த போயம் பார்த்திங்கன்னா இந்த போயிட் இதில் என்ன போய்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா இந்த பாய்சன் ட்ரீன்ற போயமில் இது மெயின் தீம் ஆஃப் ஆங்கர் கோபம் அதை வச்சு தான் வந்து இந்த இதுவே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. போயட் வந்து ஹி யூசஸ் ரொமான்டிக் தீமும் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து அவர் சொல்ல வேண்டிய ஃபிலாசபியும் அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்ல நினச்ச அந்த தத்துவத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லண்டன் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்காரு. அது எப்படின்னா இட்ஸ் அபவுட் பொலிட்டிக்கல் டென்ஷன், அதை பற்றின ஒரு ஒர்க்காக இருந்திருக்காரு. இது வந்து அவரோட ஓன் அந்த லண்டன் சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அது எப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை தான் அந்த போயமில் வந்து ரைட் பண்ணியிருப்பார். அதாவது அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுது இல்லையா, ஸோ அதை வச்சு அவருடைய போய்டிக் ஜீனியஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய அதில் டிஸ்கிரைப் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், த எக்கோவிங் க்ரீன், த லேம்ப், த பிளாசம், த லிட்டில் பாய் லாஸ்ட், த லிட்டில் பாய் ஃபவுண்ட், ஹோலி Thursday and a dream are poems by William Blake from Songs of Innocence and are totally free from dark shadows of life and make him a romantic poet. In addition, citing imagery of the shepherd, the lamb and the spring strengthens the stance that William Blake uses the best images in his poetry.
ஓகே. ஸோ இவரோட ஒரு சில இம்பார்ட்டண்ட் போயம்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்க போயம்ஸ் எக்கோவிங் க்ரீன், த லேம், த பிளாசம், த லிட்டில் பாய் லாஸ், த லிட்டில் பாய் ஃபவுண்ட், ஹோலி தேர்ஸ்டே அண்ட் எ ட்ரீம். இதெல்லாமே வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போயம்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் டார்க் ஷேடோஸ். அதாவது லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கெட்ட விஷயங்கள், அந்த சின், இது எதுவுமே இல்லாமல் வெறும் இன்னசென்ஸ் மட்டுமே, அந்த குழந்தைத்தனமான ஒரு விஷயங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி லைஃப், அது மட்டுமே சொல்லக்கூடிய போயம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த போயம்ஸ் எல்லாமே இட் மேக்ஸ் ஹிம் அ ரொமான்டிக் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா த ஷெப்பர்ட், த லேம்ப், ஸ்ப்ரிங், இதெல்லாமே வந்து இன்னுமே வந்து இட் ஸ்ட்ரென்தன்ஸ் இவருடைய பெஸ்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறார். இவரோட போய்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெஸ்ட் இமேஜஸ் எல்லாம் இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். Although all these poems of William Blake are romantic, yet there are a variety of themes in them. It is also a considerable fact which we should not ignore that the poet somehow uses such symbols that illustrate political and social problems. ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறோம் வில்லியம் பிளேக் வந்து ரொமான்டிக் போயட், பட் ஹி யூஸ்டு வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம இக்னோரே பண்ண முடியாது, என்னதான் இவர் ரொமான்டிக் போயிட்டாக இருந்தாலும் ஹீ ஆல்சோ போர்ட்ரேஸ் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காருன்றது உண்மைதான். இவர் வந்து இஸ் நாட் எ ட்ரூ ரொமான்டிக் போயட் அப்படின்னு ஜான் கீட்ஸ் சொன்ன மாதிரி இவர் வந்து ஃபுல்லாகவே வெறும் ரொமான்டிக் போய்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அதை மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றது உண்மைதான். பட் இவர் வந்து அந்த ரொமான்டிக் ஈராவை சேர்ந்தவர், அதனாலையுமே இவர் ரொமான்டிக் போய்ட்னு சொல்லப்படுறாரு. அண்ட் ரொமான்டிக் போய்ட்ரி எழுதியிருக்காரு, அதனாலுமே இவர் ரொமான்டிக் போய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீ இஸ் நாட் எ ட்ரூ ரொமான்டிக் போய்ட் அப்படின்றதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இவர் நிறைய எழுதுனதுனால இஸ் நாட் ட்ரூ ரொமான்டிக் போய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ் வில்லியம் பிளேக் அ ரொமான்டிக் போயட்? இந்த ஒரு கொஷின் வச்சு நம்ம வந்து இந்த எஸ்ஸே வந்து முடிக்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோத்தரும் பார்த்துட்டு வந்தாச்சு. அவர் வந்து வில்லியம் பிளேக் ரொமான்டிக் போயட் அப்படின்னு டாபிக் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் அவர் வந்து ரொமான்டிக் போயட் தானா அப்படின்ற கொஷின் வந்து நான் உங்களே கேட்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறத கேட்டு வந்தீங்க. ஸோ நிஜமாகவே அவர் ரொமான்டிக் போயட் தானா அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரூ சென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, William Blake work cannot be added to a single category. He is a philosopher, a painter, a mystical poet, a political poet, a visionary artist, and ultimately may be a romantic poet. There was a discussion between his sanity and insanity too, as many poets charged him for being mad. ஓகே. இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க், வில்லியம் பிளேக்கோட ஒர்க்கை வந்து இந்த கேட்டகரியில் இவரோட ஒர்க்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கவே முடியாது. ஒரு சிங்கிள் கேட்டகரியில் இவரோட ஒர்க்கை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து இவர் நிறைய இவரோட ப்ரொஃபஷன்ஸே பாருங்கள், ஃபிலாசபராக இருந்திருக்காரு, பெயிண்டராக வேலை செஞ்சுருக்காரு, அண்ட் ஒரு மிஸ்டிக்கல் போய்ட்டாக இருந்திருக்காரு, பொலிட்டிக்கல் போய்ட்டாகவும் இருந்திருக்காரு, ஒரு விஷனரி ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ அல்டிமேட்லி இது எல்லாமே கலந்ததுனால மேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த வேர்ட் நோட் பண்ணணும். மேபி ரொமான்டிக் போயட் அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய ஒரிஜினாலிட்டியை பார்த்து நிறைய பேர் இவர் மேட் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அவருடைய போய்டிக் ஜீனியஸை வந்து அவரோட போய்ட்ரியில் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ரொம்ப இவர் லைஃப்பில் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து ரொம்ப பாவர்ட்டியில் தான் இருந்திருக்கார், ரொம்ப வறுமையில் தான் இருந்திருக்காரு. ஸோ இதனாலவே வந்து அவரோட இயர்லி எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து அவருடைய சைல்ட்ஹுட்லேயே வந்து எல்லாமே வந்து அவர் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அண்ட் இவர் வந்து லிட்ரேச்சர், இவர் எதெல்லாம் வந்து விரும்பி படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர், பைபிள் படிப்பார். அண்ட் ஜான் மில்டனோட ஒர்க் எல்லாமே தரோவாக வந்து எல்லாமே வந்து படித்தார். அண்ட் இவருக்கு வந்து ரிலிஜியன் அதை பற்றின ஒரு குட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலிஜியன் இந்த மாதிரி விஷயங்களை நம்பும்போது இவருக்கு எது மேலாம் அதிகமான நம்பிக்கை வந்திருக்குன்னு பாருங்கள். ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் ஏஞ்சல்ஸ், ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ்
இது மேலாம் வந்து அதிகமாக நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால அவரோட சைல்ட்ஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ், ப்ராஃபிட்ஸ், ஸ்பிரிட்ஸ் எல்லாமே உண்மை தான், இதை நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட ட்ரீம்ஸில் வந்து இவர் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் கூடயோ ஸ்பிரிட்ஸ் கூடயோ பேசுவார். அந்த கான்வர்சேஷன் இவருக்கும் அந்த ஏஞ்சல்ஸ்குள்ளேயும் ட்ரீம்ஸில் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட இமேஜினேஷனில், இவரோட கற்பனையில் வந்து இவர் ரொம்ப நேரம் அந்த ஏஞ்சல்ஸ் கூடயோ அந்த ஸ்பிரிட்ஸ் கூடயோ விளையாடுற மாதிரி, ரொம்ப நேரம் டைம் செலவழிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் சைல்ட்ஹுட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ், இவர் படித்த எல்லா விஷயங்களுமே வந்து இவரை சுற்றி தான் இருந்துகிட்டே இருக்குது. அது இருக்கிறத இவர் ஃபீல் பண்ணுறதா வந்து இவர் சொல்கிறாரு. அதனாலேயே வந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி ஹி லவ்ஸ் டு ரைட் அபவுட் தெம், அதை பற்றி எழுதணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அதிகமாக வந்திருக்கு. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்திருக்கு நம்மளுடைய ரொமான்டிக் போயிட்டான வில்லியம் பிளேக். என்னென்னா இவரை வந்து கைட் பண்ணிட்டு போனதே வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் தான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் சொல்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் தான் வந்து இவரை வழி நடத்திட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து அதை வில்லியம் பிளேக்குமே வந்து பயங்கரமாக நம்புறாரு, அந்த ஒரு விஷயத்த அவருமே நம்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வில்லியம் பிளேக்கோட ஒர்க் எல்லாமே, அவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து அவர் காப்பி பண்ணி அது இவரோட ஸ்டைலில், சாமுவல் கால்ட்ரிட்ஜ் அவருடைய ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இவர் ஒரு புது போயிட்ரியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரே ஒரு டிஸ்கஷன் தான். என்னென்னா இவர் வந்து he was not a pure romantic poet அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் கிரிட்டிக்ஸ்குள்ளே எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போயட்டாக இருக்கிறவங்க, இப்போ ரொமான்டிக் ஹீரோவை சேர்ந்தவங்க, ரொமான்டிக் போயிட்ரி எழுதுகிறவங்க, ஸோ அதை மட்டுமே எழுதிட்டு அதை மட்டுமே போகலாம். எல்லா போயிட்டுமே வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பற்றி நினைக்கணுமோ, அதை நம்ம ஒர்க்கே எழுதணுமோ அப்படின்னு யாருமே வந்து விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு போயிட்டோட டியூட்டியுமே அது கிடையாது, அவங்களுடைய வேலை அது கிடையாது. ரொமான்டிக் போயிட்ரி எழுதுறது மட்டும்தான் அவங்களுடைய ஜாப் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை தவிர்த்து அவங்க வேறு எதையுமே எழுதணுன்ற அவசியமே கிடையாது. அது எழுதுறதுனால அவங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு கிடைக்கிறது கெட்ட பேராக மட்டும்தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுமே ஒரு போயட்டோட டியூட்டி இது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுமே இவர் வந்து சோஷியல் இஷ்யூஸ் பற்றி எல்லாமே வந்து இவர் எழுதினார். இதனால் இவருக்கு வந்து இஸ் நாட் அ பியூர் ரொமான்டிக் போய்ட் அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சாலுமே, ஸோ அவருக்கு என்னென்னா அவர் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் நல்லா வாழ்ந்தார். நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்துச்சு. இது எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அவரோட போயம்ஸில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரைட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் வந்து ஒரு டைவர்ஷன் வருது. இந்த யூனிவர்சல் இஷ்யூஸ் மேலே ஒரு அட்டென்ஷன் அவருக்கு ஏற்படுது. ஸோ அதுக்கு எதிராக நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், இந்த சோஷியல் இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து அவர் அந்த மாதிரியான ரைட்டிங்ஸ்லாம் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றிலாம் வந்து எழுத ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து இன் ஷார்ட் டிசி வில்லியம் ரைட்லி சேஸ் that William Blake was a romantic poet with an extended vision and a critical view of the world. ஓகே, அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி வில்லியம், ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா வில்லியம் பிளேக் பற்றி. ஸோ வில்லியம் பிளேக் வந்து ஒரு ரொமான்டிக் போயட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணார் அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றிய ஒரு விரிவான பார்வையும் இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு எக்ஸ்டெண்டட் விஷனும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு விமர்சன பார்வையுமே வச்சுருந்தார். ஸோ இது ரெண்டுமே இருந்ததுனால தான் இவர் வந்து இவரோட போயிட்ரியில் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து கொடுக்க முடிஞ்சுது. ஆஸ் எ ரொமான்டிக் போயிட்டாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அண்ட் ஒரு யூனிவர்சல் இஷ்யூஸை எழுதுகிறவராகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு போயிட்னா இதுதான் என்னோடய ஒர்க், இதுதான் நான் பண்ணணும், மற்ற எந்த விஷயம் நான் கண்டுக்க மாட்டேன், என் முன்னாடி எந்த விஷயம் நடந்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன், என் வேலை என்னவோ நான் அதை தான் பார்ப்பேன்னு இல்லாமல் என்ன சோஷியல் இஷ்யூஸ் நடக்குதே அது வந்து அவர் டைவர்ட் பண்ணி, ஸோ அதில் ஒரு அட்டென்ஷன் போய், ஸோ இதை பற்றி நம்ம எழுதணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட வாய்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இருந்த ஒரு பெஸ்ட் போயட் தான் வந்து வில்லியம் பிளேக் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இவர் வந்து ரொமான்டிக் போயட் தான். இந்த கொஷின் இஸ் வில்லியம் பிளேக் ஆஸ் அ ரொமான்டிக் போயட் அப்படின்ற இந்த கொஷினுக்கு இஸ் அ ரொமான்டிக் போயட் தான், பட் ஹீஸ் நாட் அ ட்ரூ ரொமான்டிக் போயட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த எஸ்ஸேல நம்ம வில்லியம் பிளேக் அவருடைய ஷார்ட் பயோகிராஃபி, அவர் எழுதின இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ், அவர் வந்து ரொமான்டிசிசம்க்கு அவர் கொடுத்த ஒர்க்ஸ், அந்த ஈராவில் அவர் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் கொடுத்தாரு அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆத்தரோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் உங்களுக்கு, எஸ்ஏ மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.